ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம ராஜேஸ்வரியே மனோகர் வந்து செம்மையாக பொழந்து கட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம ராஜேஸ்வரி என்ன பண்ணாங்கன்னா மனோகருக்கும் அரவிந்துக்கும் தெரியாமல் தான் இந்த பிளானை பண்ணி அவங்கள வெளியே அனுப்புனாங்க. அதாவது கம்பெனிக்கு ஒரு நியூ ப்ராடக்ட் வரப்போகுது. ஸோ அது எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் ஓரமாக நின்று பார்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா ஏதாவது வந்து பிரச்சனை ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அப்புறம் நம்ம எதுவும் கேட்க முடியாது. அதனால நீங்கள் 2 பேரும் கார் எடுத்துகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப சாதாரணமாக அசால்ட்டாக வந்து அவங்க பிளானை சொல்லிட்டாங்க. ஆனால் போகிற வழியில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அரவிந்தும் மனோகரும் படாத பாடுபட்டுட்டாங்கன்னே சொல்லலாங்க. அதாவது டிரைவ் பண்ணிட்டு போன நம்ம மனோகர் பார்த்தீங்கன்னா பிரேக்கே நிற்கல, கார் எப்படியோ வளையுது, முன்னாடி வண்டி வருது, பின்னாடி வருது, என்ன பண்ணுறது நிற்க முடியல. அரவிந்த் ஒரு பக்கம் மாம்ஸ் கால் படாதீங்க, இப்படி வலிங்க, அதை அமுத்துங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் மாப்பிள்ள என்னால் முடியல மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம மனோகரை கத்தி கதறாங்க. ஸோ ஒரு வழியாக 2 பேரும் கீழேயும் விழுந்துடுறாங்க இடித்து. அப்புறம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடி இல்லாமல் லேசான அடியில் தான் வந்து முடியுது. ஸோ இதெல்லாம் வந்து பிளான் பண்ணி தான் இந்த ராஜேஸ்வரி நம்மளை இப்படி பண்ணியிருக்கான்ற விஷயம் மனோகருக்கு தெரிஞ்சிருது. மனோகர் பயங்கரமான கோவத்தில் வந்து ராஜேஸ்வரி அப்போல்லான்னு வந்து கன்னத்துலேயே அடிக்க போகிறாருங்க. ஏன் எதுக்காக இந்த மாதிரி பண்ண, நாங்கள் வந்து கோர்ட்டுக்கு போகக்கூடாது, என்னை கோர்ட்டுக்கு வந்து தேவசேனா மேடம் அழைச்சிருந்தாங்க, அதுக்காக தானே நீ எங்களை இந்த மாதிரி சாவடிக்கணும்னு சொல்லிட்டு காரில் இருக்கிற பிரேக் ஒயரெல்லாம் கட் பண்ணிவிட்டு எதுவுமே இல்லாத காரில் எங்களை அனுப்புனேன், இது எல்லாமே உன்னோட பிளான் தானே, நீ நல்லா இருப்பியா, அவங்க எவ்வளோ ஒரு புருஷன் பொண்டாட்டி பிள்ளைன்னு சொல்லிட்டு பிரிஞ்சு இருக்காங்க, செய்யாத தப்புக்கு வேறு தண்டனை அனுபவிச்சிட்ருக்காரு அந்த விஜய் மாப்பிள்ளை, நீ என்னடான்னா இப்படி பண்ணிட்டுருக்க, நீ எல்லாம் அந்த மாப்பிள்ளைக்கு ஒரு அக்காவா, நீ ஏன் உன் கூட தானே பிறந்தாங்க, நீ ஏன் இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக போட்டு சாத்த போகிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ரஞ்சிதா வந்து அப்பா ஏன்ப்பா இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லி கத்த போகிறாங்க. நீ இவளோட இருக்கிற வரையும் நீ உருப்பிட மாட்ட, நீ வா போகலாம், நான் உன்னை என் கூடவே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரஞ்சிதாவையும் நம்ம ராஜேஸ்வரியும் பிரிக்க போகிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம விஜய் மல்லி வெண்பாவை காப்பாற்ற வித்யாம்மா வர போகிறாங்க. தேவசேனாவோட பேத்தியும் சேஃபாக இருக்க போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.